ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு தாளித்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மரவள்ளிக்கிழங்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட செடியிலேருந்து கிடச்சதுங்க. இப்போ வந்து அதை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரே விசில் விட்டு எடுத்தால் போதும், ஏன்னா இது வீட்டு செடியில் தான் இது கிடச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து தாளிச்சோம்னாவே நல்லா மணமாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா போட்டு கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கிழங்கு அதில் கொட்டிட்டு 2 வதக்கிட்டு 2 வதக்கிக்கலாம். ஃபைனலாக இப்போ கொத்தமல்லியில் தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தாளித்தது ரெடி ஆயிரும். இதை நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இதுக்கு கூட நம்ம வந்து புளிச்சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது சாப்பிட்டு கட்டாஞ்சாயா வந்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.